அஸ்ஸலாமு அலைக்கும். Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. Ashhadu an la ilaha illallah. Ashhadu an la ilaha illallah. Ashhadu anna Muhammadar Rasulullah. Ashhadu anna Muhammadar Rasulullah. Hayya 'alas salah. حي على الصلاة حي على الفلاح حي على Allahu Akbar, Allahu Akbar. La ilaha illallah. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஏகர் நாம் அல்லாஹ் தாலாவின் அளவற்ற அருளும் நிகரற்ற அன்பும் வற்றாகரணையும் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் சஹாபே பெண்மணிகள் மீதும் தாபியன்கள் தபத்தாபியன்கள் இமாம்கள் மற்றும் நேர்வழி பெற்ற ஒவ்வொருவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என கூறிக்கொண்டு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் அவனுடைய மார்க்கமாம் இருக்கக்கூடிய இஸ்லாம் மார்க்கத்தில் ஒருங்கிணைத்திருக்கின்றான். அதுவும் குறிப்பாக இந்த ஏகத்துவ கொள்கையை நாம் ஒவ்வொருடமும் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கின்றான். இது போன்ற ஏகத்துவ கொள்கையில் இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்நாளில் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்களிடம் என்ன செய்வோம்? நம்மளால் ஆன மட்டும் நன்மையை ஏவக்கூடியவர்களாகவும் தீமையை தடுக்கக்கூடியவர்களாகவும் இருப்போம். ரப்புல் ஆலமீன் அதை தான் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். குந்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், நீங்கள் மனித குலத்திலேயே தேர்வு செய்யப்பட்ட மிக சிறந்த சமுதாயமாக இருக்கின்றீர்கள். தக்முருன பில் மக்ரூஃப், நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள். வ தன்னவன அனில் முன்கர், நீங்கள் தீமையை தடுக்கிறீர்கள். அப்போ அதன் அடிப்படையில் என்ன செய்வோம்? நம்மளால் முடிஞ்ச மட்டும் என்ன செய்வோம்? அதில் சில மக்கள் அது ஒரு தாவா களமாகவே செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் பெரும்பாலோர் நம்மளால் முடிந்த மட்டும் நம்முடைய வீட்டிலேயோ நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்களிடமோ நம்மளால் மட்டும் நல்ல விஷயங்களை சொல்லிக் கொண்டும் தீமையை தடுத்து கொண்டும் இருப்போம். அப்ப இது போன்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம்
நம்மிடம் யாராவது ஒருவர் ஒரு நல்லதை சொன்னால், நம்மிடம் இருக்கக்கூடிய குறைகளை தீமைகளை யாராவது ஒருவர் சுட்டி காட்டினால், நாம மனிதன் தானே, நம்மிடம் இது போன்ற தவறுகள் இருக்கத்தான் செய்யும், வரத்தான் செய்யும், தப்பும் தவறுகளும் வரத்தான் செய்யும். அதுபோன்று நம்மை நோக்கி அவர்கள் சுட்டி காட்டினால், இணை வைக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் சொல்லக்கூடிய அந்த மக்களை விட்டுருவோம். ஏகத்துவவாதிகள், இது ஜமாத் அடிப்படையில் இல்லை, ஏகத்துவவாதிகள் என்று சொல்றாங்களே, இணை வைக்காமல் இருப்பார், தர்காவுக்கு தகுதி தாயிட்டு பக்கம் போகாமல் இருப்பார். அதுபோன்ற இருக்கக்கூடிய மக்களில் எத்தனை சதவீதம் பேர் அவர்கள் நோக்கி வரக்கூடிய இந்த நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்? அவரிடம் இருக்கக்கூடிய தீமைகளை சுட்டி காட்டும் பொழுது நாம ஈஸியாக அடுத்தவங்களை சுட்டி காட்டிடுவோம். நம்மை யாராவது ஒருவர் சுட்டி காட்டினால் அது எத்தனை சதவீதம் பேர் தன்னை உடனடியாக சுதாரித்துக் கொண்டு அந்த தீமையிலிருந்து விலகக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்பதை குறித்து தான் இன்னைக்கு நான் பார்க்க இருக்கின்றோம் சகோதரர்கள். என்று சொன்னால் சைத்தானை பொறுத்த வரைக்கும் என்னது, ரொம்ப கெட்டிக்காரன். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வகையில வழிகெடுப்பான். இணை வைக்கக்கூடியவரை இலக வழிகெடுத்துருவான் இணை வைப்பு மூலமாக. ஆனால் ஒரு ஏகத்துவவாதி அவன் எப்படி வழிகெடுப்பான்னு சொன்னா, அவன் எந்த வகையில வழி கெட்டானோ அதே வகையில வழி கெடுப்பான். சைத்தான் எப்படி வழி கெட்டான்? ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் 2 சமுதாயத்தை படைத்ததை பற்றி சொல்றான். ஒன்று மனித சமுதாயம். மனித சமுதாயத்துடைய தலைவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் கட்டளையிட்டான். அதே போல ஜின்களுடைய சமுதாயம், அந்த ஜின்களுடைய சமுதாயத்தை இப்லீஸுக்கும் ரப்புல் ஆலமீன் என்ன செய்தான்? கட்டளையிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டளையை நிறைவேற்றினார்களா? இப்லீஸ் கட்டளையை மீறிட்டான். ஆதமுக்கு பணியுங்கன்னு சொல்லும் போது அதை மீறிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும் அப்படியே நிறைவேற்றினார்களா? இல்லையே சகோதரர்களே. அந்த மரத்தை நெருங்காதீங்க என்று சொன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நெருங்கி விட்டார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை அவர்களும் மீறினார்கள். ஆனால் அந்த ஆதமை ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளில் சேர்த்து கொண்டான். சைத்தானை குறித்து சொல்லும்போது அவன் நரகவாதி என்று சொல்றான். அப்ப 2 சமுதாயத்தில் இருக்கும் நபர்களும் கட்டளை மீறிட்டாங்க. ஒருத்தரை குறித்து ரப்புல் ஆலமீன் சொல்லும்போது அவர் நம்முடைய அருளில் இருக்கிறார், ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப சைத்தான் அவன் நரகத்துக்குரியவன். அப்ப எந்த விஷயம் இருவருக்கும் மாறுபடுகிறது என்று சொன்னால், இருவரும் கட்டளை மீறினார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் ரப்புல் ஆலமீன் சுட்டி காட்டிய உடனேயே தன்னுடைய தவறை உடனடியாக உணர்ந்து கொண்டார்கள். அப்படியே சஜிதாலை விழுந்துட்டாங்களே இல்லையா? எல்லாம் எங்களை நீங்கள் மன்னிக்கலன்னு சொன்னா வேற யாரும் எங்களை மன்னிக்க முடியாது. அதுதான் ஒரு ஏகத்துவவாதியுடைய பண்பு. அப்படி இருக்கணும். சைத்தானும் அல்லாஹ்வை தவிர வேற யாரையாவது வணங்கினான்னு சொன்னா இல்லையே, அல்லாஹ்வுக்கு அவன் யாரையும் இணை வைக்கல. ஆனால் அவனிடம் அவனுடைய தவறை சுட்டி காட்டிய பொழுது அவனுடைய பண்பு எப்படி இருந்தது சொன்னால், இன்றைக்கு ஏகத்துவவாதிகளில் சிலர், எல்லாரும் சொல்ல வரல, சிலரிடம் இங்கு அவரிடம் இருக்கக்கூடிய தவறை சுட்டி காட்டும் பொழுது அதுக்கு வியாக்கானம் பேசுறாங்களே இல்லையா? இல்ல இதை இந்த காரணத்தினால் அதை செய்துட்டேன், அந்த காரணத்தினால் இதை செய்துட்டேன் என்று வியாக்கானம் பேசுகிறார்களா இல்லையா? இந்த வியாக்கானத்தை தான் இப்லீஸ் ஆண்டு பேசினான் சகோதரர்களே. என்ன செய்தான்? எல்லாம் நீ என்ன நெருப்புல படைச்சே, அவர் ஆதம் மண்ணில் படைச்ச. வியாக்கானம் பேசினானா இல்லையா? தன்னுடைய தவறை அவன் என்ன செய்த? சுட்டி காட்டிய பொழுது ஒற்றுக்கொள்ளவில்லை. அப்போ ஒரு காலம் ஒரு ஏகத்துவவாதி இது போன்ற ஒரு பண்பை வளர்த்து கொள்ளவே கூடாது சகோதரர்களே. ஏன்னா ஏகத்துவவாதியை சைத்தான் என்ன செய்வான்? இணை வைப்பின் மூலமாக வழிகெடுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறக்கூடிய விதத்தை தான் வழிகெடுப்பான். அதில் ஒரு உதாரணம் வட்டியுடைய விஷயம். நான் நரகத்துக்கு போய்விடக்கூடாது, நான் தர்காவில் போறதில்லை, தகுதி தாயத்தில் போறதில்லை என்று சொல்லக்கூடிய ஏகத்துவவாதிகள் சில பேர் இஎம்ஐ என்ற பெயரில் செல்போனையும் வாகனத்தை வாங்கி கொண்டு இருக்கிறார்களா இல்லையா? கேட்டா போய் அதெல்லாம் இருக்கிற இப்ப இருக்கிற பொருளாதாரத்தில் அதெல்லாம் சேமித்து வாங்க முடியாது எங்களால். ரப்புல் ஆலமீன் இதை ஈஸியான முறையில் சொல்றான், விளங்குற மாதிரி சொல்றான். எம்ஏ குல்லகு ரிபா, அல்லாஹ் வட்டியை அழித்து விட்டான். அல்லாஹ்வுடைய வசனம் இருக்கிறது. வட்டி வாங்கக்கூடிய நிரந்தர நரகத்துக்குரியவர்கள்.
அப்போ இந்த அல்லாஹ்வுடைய கட்டளை சர்வ சாதாரணமாக மீறி கொண்டு இருக்கிறார்களா இல்லையா? வாடகை வீடு கொடுக்க முடியாது, அதனால ஒத்திகைக்கு இருக்கிறோம், லீஸுக்கு இருக்கிறோம். இவர்கள் சொல்லக்கூடிய வியாக்கானம் எப்படி இப்லீஸ் எப்படி வியாக்கானம் சொன்னானோ அது போன்ற இவர்கள் வியாக்கானங்கள் எல்லாம் வெவ்வேறாக இருந்தாலும் உடைய வியாக்கானங்கள் அங்கே இருக்குது. இன்னும் சிலர் இல்லை போய் அதனால தான் என்ன செய்யறேன், இன்னும் சில மாதங்கள் தான் இருக்குது, கட்டி முடிச்சிட்டேன்னு சொன்னா அந்த வட்டியிலே நான் வெளியே வந்துடுவேன். அன்பு சகோதரர்களை, இவர்களுக்கு நன்றாக தெரியும் பேசி கொண்டிருக்க நான் உயிரோடு கீழே இறங்குவனா என்பது நிச்சயம் இல்லை. அடுத்த நொடி கேரண்டி இல்லாத ஒரு வாழ்க்கை, மரணத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதை இவர்கள் மறந்து விட்டார்கள். சைத்தான் மறக்கடிச்சிட்டான். அப்ப எந்த அளவுக்கு சைத்தான் ஒரு டேலண்டானா இருக்கிறான் பாருங்க. அப்ப இது போன்ற ஏகத்துவவாதிகளிடம் யாராவது ஒரு நல்ல விஷயங்களை சொன்னாங்கன்னு சொன்னா அடுத்ததாக ஏகத்துவவாதிகள் சுதாரிக்கக்கூடிய விஷயம் என்று சொன்னால் அவர்களுடைய தரங்களை பார்க்கக்கூடாது. நம்மளோட சிறு வயது பிள்ளை சொல்றானா நல்லது சொன்னா ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா சைத்தான் தரம் பார்த்தான். சைத்தான் ஆதமே களிமண்ணில் படைத்த யாழ்லான்னா நெருப்புல படைக்கப்பட்டவன். நம்ம கிட்ட வேலை செய்யக்கூடிய மக்கள் நமக்கு நன்மையை சொன்னா ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் நம்முடைய எதிரி நம்மை சுட்டி காட்டினாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை. இதை தான் அன்று வாழ்ந்த அந்த ஏகத்துவவாதிகளும் பின்பற்றினார்கள். என்ன சம்பவம்? உமர் அலி அவருடைய சம்பவம். உமர் அலி அவர்கள் மூசா பில் அல் அஸ்ரி அவர்களை அழைத்து விடுறாங்க. மூசா அல் அஸ்ரி அவர்கள் வருகிறார்கள். உமர் அலி வீட்டுக்கு வெளியே சலாம் சொல்றாங்க. உமர் அலி அவர்கள் வேலை நிமித்தமாக உள்ளே இருக்கிறாங்க. அவர் காதில் கேட்டுருச்சு ஒரு சலாம் சொல்லுவது. 2வது முறை சலாம், 3வது முறை சலாம், பதில் இல்லை. வந்த வழியே திரும்பி போறாங்க. உமர் அலி அவர்கள் வெளியில வந்து அவர் அழைத்து விடுறாங்க. என்ன மூசாவே, என்ன வந்துட்டு போயிட்டே இருக்கிறீங்க? இல்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டு இருக்கிறேன். 3 முறை சலாம் சொல்லி அனுமதி இல்லை என்று சொன்னா நீங்க திரும்பி விடுங்கன்னு சொல்லி இருக்கிறார்கள். உமர் அலி அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இது போல சொல்லவே இல்லை. மூசாவே, நீங்க மட்டும் இந்த விஷயத்துல தவறு சொன்னீங்கன்னு சொன்னா நான் இப்ப மக்களை கூப்பிட்டு கேட்பேன், உங்களை கடுமையாக தண்டிப்பேன். நாட்டுடைய கலிஃபா இருக்கிறார். மக்களை எல்லாம் அழைத்து விடுகிறார்கள். மக்கள் எல்லாம் கூடுகிறார்கள். மக்களிடம் உமர் அலி அவர்கள் கேட்கிறார்கள், மூசா அவர்கள் இது போல சொல்லுகிறார். அப்பொழுது அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய சகதர் அலி அவர்கள் சொல்லுகிறார்கள், இதோ உமரே, உங்களுக்கு இந்த சிறு இளைஞன் உங்களுக்கு பதில் சொல்லுவார். யார்? அபு சயீத் அல் குத்ரி அவர்கள் சுட்டி காட்டுறாங்க. உமர் அலி அவர்கள் இருக்க ஒரு சிறு இளைஞன் தான், சின்ன வயசு பையன் தான். நடக்கக்கூடிய சம்பவம் பப்ளிக்கா நடக்குது. அப்போது அபு சயீத் அல் குத்ரி அவர்களை இந்த ஹதீஸ் அறிவிப்பவர் சொல்லுகிறார், ஆமாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டு இருக்கிறேன். அப்ப அந்த நேரத்தில் உமர் அலி அவர்களை இருமாப்பு கொள்ளவில்லை. சகோதரர்களே, நான் நாட்டுடைய கலிஃபாவா இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய நெருங்கிய தூதருடைய நெருங்கிய தோழரா இருக்கின்றேன். ஒரு சின்ன பையன் வந்து நமக்கு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கு சைத்தான் சில ஏகத்துவவாதிகளுடைய உள்ளத்தில் போடக்கூடிய இருமாப்பு இது. இப்ப நேத்து வந்தான் ஏகத்துவத்துக்கு, நாம சொல்லி வந்த பையன், நாம 4 பேர் எதிர்க்க நம்மளுக்கு அவன் சொல்ற அளவுக்கு ஆகிடுச்சு என்றெல்லாம் உமர் அலி அவர்கள் நினைக்கவில்லை. சகோதரர்களே, உடனடியாக தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டார்கள். ஆமாம், நாங்கள் வியாபாரத்தில் இருந்த காலத்தினால் அல்லாஹ்வுடைய தூதரோடு நெருங்கி இருக்கக்கூடிய முடியாமல் போய்விட்டது. இது போன்ற விஷயங்கள் தான் எங்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. உடனடியாக தன் நிலைப்பாட்டை மாற்றிக் கொள்கிறார்கள். அதுதான் நபி வழி. அதே போன்று அன்னை ஆயிஷா அலி அவர்களுடைய சம்பவம். அன்னை ஆயிஷா அலி அவர்கள் நபியுடைய மௌத்துக்கு பிறகு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அசருக்கு பிறகு வளமையாக பின் சுன்னத்தை தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அப்பொழுது சஹாபாக்கள் தாபீன்களில் ஒரு குழப்பம் ஏற்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்த பல ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்கு, அசருக்கு பிறகு பின் சுன்னத் இல்லைன்னு சொல்லி. ஆனால் அன்னை இது போன்ற வேற மாதிரி மாற்றி அறிவிக்கிறார்கள் சொல்லும் பொழுது நேரம் அவங்க கிட்டே போய் நிற்கிறாங்க. இது போல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஹதீஸுக்கு மாற்றமாக நீங்க அறிவிக்கிறீங்க. ஆனால் அன்னை ஆயிஷா அலி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுததை கண்ணால் பார்த்தது உண்மை, அதுல மாற்று கருத்து இல்லை.
நம்ம கூட கால சூழ்நிலை காரணத்தினால் சில நேரங்கள் சில தவறுகள் செய்வோம். நம்ம கண் முன்பாக நடந்திருக்கும், நம்ம வேற மாதிரி புரிஞ்சிருப்போம். யாராவது சுட்டி காட்டினார்னு சொன்னால் அதில் சிலர் என்ன செய்வாங்க, தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படியே பிடிவாதமாக நிற்பாங்க. நான் கண்ணால் பார்த்தேன், எனக்கு தெரியாத, நீ வந்து சொல்ல வந்துட்டேன்னு சொல்லி சண்டை பிடிப்பார்கள். அது போன்றெல்லாம் அன்னை ஆயிஷா அலி அவர்கள் சண்டை பிடிக்கவில்லை சகோதரர்களே. இன்னொரு மனைவி வீட்டுக்கு அனுப்புகிறார், அவரிடம் செல்லுங்கள், உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும். அங்கு மக்கள் செல்கிறார்கள். அப்பொழுது அந்த மனைவி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆமாம் அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய வீட்டுக்கு வரும் பொழுதும் அசருக்கு பிறகு சுன்னத் தொழுதார்கள். நான் என் அடிமையை விட்டு கேட்டு அனுப்பினேன். அப்பொழுது தொழுது முடித்து சொன்னார்கள், லொகருக்கு பின்னால் தொழ வேண்டிய பின் சுன்னத்தை வெளியூரிலிருந்து மக்கள் வந்ததுனால் என்னால் தொழ முடியல, அதை இப்பொழுது நான் தொழுது கொண்டிருக்கேன் என்று சொல்லி பதிலளித்தார்கள். அப்ப இன்ன பிற வக்தில் விருப்பப்பட்ட சுன்னத்துகளை அசருக்கு பின்னாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதிருக்கிறாங்க. உடனடியாக ஆயிஷா அலி அவர்கள் அவருடைய தவறா சொன்னதை மாற்றிக்கொண்டார்கள். இதுதான் நபி வழி, இதுதான் ஒரு ஏகத்துவவாதியிடம் இருக்க வேண்டிய பண்பு சகோதரர்களே. ஆனால் இன்றைக்கு நம்ம மக்கள் எத்தனை பேர் எவ்வளவு சால்ஜாப்புகளை சொல்றாங்க. நம்ம ஒரு சின்ன பையன் சொல்லிட்டான், அப்ப இவர் சொல்லி நம்ம கேட்கணுமா? நாங்க எவ்வளவு காலம் நாங்க ஏகத்துவத்தில் இருக்கிறோம், அப்ப இவரெல்லாம் வந்து சொல்ற அளவுக்கு ஆயிட்டு என்று சொல்லி அவருடைய தரத்தை பார்க்கக்கூடிய நாம் இருக்கின்றோம் சகோதரர்களே. ஆனால் ஒரு காலம் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, தன்னிடம் வந்து சொல்லக்கூடிய விஷயத்தை நல்ல விஷயமா என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தோடு இருந்தார்கள் தவிர அவருடைய தரத்தை பார்க்கக்கூடியவர்களா இல்லை என்பதற்கு மதீனாவில் நடந்த இன்னொரு சம்பவம் நமக்கு உதாரணம். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கும் பொழுது ஒரு யூதன் ஒருத்தர் வருகிறார். யூதன் வந்து என்ன சொல்றான், முகமது நீங்கள் சத்தியம் செய்வதா என்று சொன்னா அல்லாஹ்வின் மீது தானே சத்தியம் செய்யணும், நீங்க காபா மேல சத்தியம் செய்யறீங்களே. எத்தனை வருஷம் கழிச்சிங்க? 13 ஆண்டு காலம் மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா இருந்திருக்காங்க. அதன் பிறகு மதீனாவில் வந்த பிறகு நடக்கக்கூடிய சம்பவம். அப்போ 13 ஆண்டு காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியம் செய்தலாம் எப்படி? காபாவின் மீது தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுதாரிக்கிறார்கள், இருமாப்பு கொள்ளவில்லை. வந்து சொன்னது ஒரு இஸ்லாமியன் கிடையாது, யூதன், இஸ்லாத்துடைய எதிரி. அவனிடம் இருமாப்பு கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசவில்லை சகோதரர்களே. அப்ப நீயே இஸ்லாத்தை ஏத்துக்கல, நான் அல்லாஹ்வுடைய தூதர், நீ எனக்கு சொல்ல வந்துட்டியா என்ற பேச்செல்லாம் அங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசவில்லை. நீ வந்து எனக்கு கற்றுக் கொடுக்குறியா என்றெல்லாம் இருமாப்பு கொள்ளவில்லை. அதுவும் பப்ளிக்ல நடக்குது. இப்போ இது போன்ற சம்பவத்தில் நம்முடைய ஒரு ஏகத்துவவாதியிடம் பை இந்த போல வட்டி விஷயத்தில் இருக்கிறீங்க, அதிலே மீண்டு வாங்க பயந்து சொன்னோம்னு சொன்னா சொல்லக்கூடிய நபரை பார்த்து இவர் சுட்டி காட்டுவார், நீ மட்டும் ஒழுங்கா, உன்னிடம் இந்த குறை இருக்குல்ல, நீ பள்ளியாசல் பக்கம் வரதில்லை, நீ தொழுவு பக்கமே தொழுவு வரதில்லை, நீ எனக்கு வட்டியை பற்றி சொல்ல வந்துட்டியப்பா. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், நீங்கள் செய்யாததை ஏன் ஏவுகிறீர்கள் என்று தான் கேட்கிறான். அப்ப இதுல இருக்க ஒரு உள்ள அர்த்தம் என்ன? உள்ள அர்த்தம் என்ன? செய்யாததை தான் ஏவக்கூடாது தவிர செய்யக்கூடிய விஷயத்தை ஏவலாம். அப்ப இவர் தொழுகையாளியா இருந்தேன்னு சொன்னா தொழாதவரை பார்த்து இவர் தொழு என்று சொல்லலாம். இன்ன பிற தவறுகளும் இருக்கத்தான் செய்யும் மனிதன்ல. அப்ப இவர் வட்டி வாங்காதவராக இருந்தால் வட்டி வாங்கக்கூடிய மக்களை பார்த்து இவர் சொல்லலாம், இவரிடம் இன்ன பிற தவறுகள் இருக்கத்தான் செய்யும், மனிதன் இல்லை. ஆனால் இது போன்ற யாராவது சுட்டி காட்டினாங்கன்னு சொன்னா உடனே மக்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? நீ மட்டும் ஒழுங்கா, அவரிடம் இருக்கக்கூடிய இன்ன பிற குறைகளை துறாவி, நீ இந்த தவறு செய்யற, நீ முதல்ல அதை சரி செய்துட்டு வா, அப்புறம் என்கிட்ட வந்து சொல்லு என்று சொல்லுகிறார்களா இல்லை? ஏன் சஹாபாக்கள் எல்லாம் இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்களே, 100% பியூர் ஆயிட்டு தான் இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்களா? இல்லை சகோதரர்களே. அப்போ அதன் அடிப்படையில் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, இந்த சம்பவத்தில் சொல்ல வந்தது யூதன் என்று தெரியும், சொல்லக்கூடிய விஷயம் மிகவும் முக்கியமான விஷயம் என்பது தெரியும். வந்து யூதன் சுற்றி காட்டிய உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யல, அப்படியா சரி என்று தன்னோட வைத்துக் கொண்டிருக்கலாம். மக்கள் எல்லாம் அழைத்து விடுறாங்க, நல்ல விஷயம் இல்லை. தன்னுடைய நிலைப்பாடை உடனடியாக
மக்கள் எல்லாம் அழைத்து சொல்கிறார்கள், இனிமேல் சத்தியம் செய்வதா என்று சொன்னால் காபாவின் மீது சத்தியம் செய்யாதீர்கள், காபாவை படைத்த ரப்பு அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்று சொல்லுங்க என்று சொல்றாங்க. அதன் பிறகு யூதன் இன்னொரு விஷயத்தை சொல்றான், நீங்க ஏதாவது சொல்லி அது நடந்து சொன்னா உடனே உங்க மக்கள் என்ன செய்யறாங்க, சஹாபாக்கள் அல்லாஹ்வும் தூதரும் சொல்லியது நடந்ததுன்னு சொல்லி இணை வைப்பது போல பேசுறாங்க. அதையும் மாற்றுகிறார்கள் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப இந்த சம்பவத்தின் மூலமாக ஒரு ஏகத்துவவாதி கிடைக்கிற மிகப்பெரிய படிப்பினை இது சகோதரர்களே. நம்மிடம் யார் நல்லதை எடுத்து சொன்னாலும் சரி, அதை உடனடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும். நம்மிடம் இருக்கக்கூடிய தீமைகளை தவறுகளை யார் சுட்டி காட்டினாலும் சரி, அதை உடனடியாக சரி செய்யக்கூடிய மனப்பக்குவம் நம்மிடம் இருக்க வேண்டும். சொல்லக்கூடிய ஆளுடைய தராதரத்தை நாம் பார்க்கக்கூடாது. சொல்லக்கூடிய நபர் மீது தவறு, அவரும் தவறு இழைக்கக்கூடியவதாக தான் இருப்பார். அவருடைய தவறுகளை நாம் துளாவ ஆரம்பித்து விட்டோம் சொன்னா, அவருடைய தராதரத்தை நாம் துளாவ ஆரம்பித்து விட்டோம் சொன்னா, இப்லீஸுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லைன்னு ஆயிரும். இதற்கு இன்னொரு சம்பவம் மிகப்பெரிய சான்றாக இருக்கின்றது சகோதரர்களே. என்ன சம்பவம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய ஜகாத் பொருளை, உணவுப் பொருளை பாதுகாப்பதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களிடம் பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இரவு பாதுகாத்து கொண்டிருக்கும் போது ஒருத்தர் திருட வருகிறான். திருடுறான், கையும் களமா பிடிச்சிட்டாங்க. இது நீண்ட ஹதீஸ், சுருக்கமாக சொல்றேன், நேரம் இல்லை. கையும் களமா பிடிச்சிட்டாங்க. அப்போதான் கெஞ்சுறான், அவன் பரிதாபப்படி விட்டுட்டாங்க. அடுத்த நாள் காலையில் சுபுவில் சொல்லுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஆமாம் அவன் இன்று இரவும் வருவான். இரண்டாவது நாளும் வருகிறான். இரண்டாவது நாளும் பிடிக்கிறார்கள். இந்த முறை கடுமையாக கெஞ்சு மன்றாடுறான், பசி கொடுமை அப்படி கடுமையாக மன்றாடுறான், பரிதாபப்பட்டு விட்டுடுறாங்க. அடுத்த நாள் காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அவன் இன்று இரவும் வருவான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் கடுமையாக கோபம், இன்னைக்கு இரவு வரட்டும் பார்த்துக்கலாம்னு சொல்லி விழித்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல திருட வருகிறான். இந்த முறை பிடிச்சிட்டாங்க. ஆனால் இவர் நினைத்தது போல அவர் மன்றாடுறாங்க, கெஞ்சி கூத்தாடல. சஹாபாக்களை பற்றி நல்ல தெரிஞ்சு வச்சிருந்தான். மார்க்க விஷயம் என்று சொன்னால் அவர்கள் எதையும் விட்டு கொடுப்பார்கள். என்ன சொல்றான்னு சொன்னா, பேரம் பேசுறான், என்னை நீங்க விட்டுடுங்க, நீங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னா குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு, என்னை போன்ற நபர்களிடம் இருந்தாலும் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இரவு நேரத்தில், அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இவரும் பார்க்கிறார், நல்ல விஷயமாச்சு என்று சொல்லி நான் உங்களை விட்டுடுறேன் வாக்கு கொடுக்கிறார். அப்போது சொல்கிறான், இரவு நேரத்தில் தூங்க செல்வதற்கு முன்பாக நீங்கள் ஆயத்துல் குர்சியை ஓதுங்க, குர்ஆனில் இருக்கிற ஆயத்துல் குர்சியை ஓதுங்கள், என்னை போன்ற மக்களிடம் இருந்தெல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொல்லி தப்பிட்டு போயிட்டான். அடுத்த நாள் காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவன் தீயவனாக இருந்தாலும் சரி. இதுதான் நமக்கு முக்கியமான பாயிண்ட். அவன் சொல்லக்கூடிய விஷயம் உண்மைப்படுத்தினார்கள். அவனே ஆள் சரியில்லை, அவனே ஒரு திருடன், அவன் சொல்றதெல்லாம் ஏத்துக்கணுமா என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை சகோதரர்களே. அவனே தீயவன், கடைசியில் சொல்றாங்க அவன் தான் சைத்தான், மனுஷன் சைத்தான். அப்போ தீயவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களிடமிருந்து நமக்கு நன்மை வந்துட்டேன்னு சொன்னா அதை உடனடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நாம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். அப்பேற்பட்ட நல்ல அடியார்களாக நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்திலும் வெற்றி பெறலாம், மறுமையிலும் வெற்றி பெறலாம். அப்பேற்பட்ட நல்ல அடியார்களாக நம் அனைவரையும் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என துஆ செய்தவனாக முதல் உரை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் முதல் உரையில் நல்லதை மற்றவர்களுக்கு ஏவி தீயதை தடுக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கின்றோம். அப்படி இருக்கக்கூடிய நாம் நம்மிடம் யாராவது ஒரு நல்ல விஷயங்களை எடுத்து சொன்னார்கள் என்று சொன்னால் அது பெரும்பாலோர் உடனடியாக ஏற்றுக்கொள்வதில்லை. இவருக்கு என்ன அனுபவம், நம்முடைய அனுபவம் என்ன என்றெல்லாம் தரம் பார்க்கக்கூடிய மக்களாக இருக்கின்றார்கள். அதே போன்று சொல்லக்கூடிய நபருடைய தவறுகளை துருவி ஆராயக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். ஏன்னா அப்போதுதானே அவர் மேற்கொண்டு இவரிடம் சொல்ல மாட்டார் இவருடைய தவறை. அப்போ இதெல்லாம்
செய்வது மட்டுமில்லாமல் தான் செய்யக்கூடிய தவறுக்கு வியாக்கானம் பேசக்கூடிய மக்களாகவும் இருக்கிறார்கள். இவை அனைத்தும் சைத்தான்களுடைய தலைவனாக இருக்கக்கூடிய இப்லிஸுடைய பண்பு என்பதை ஒவ்வொரு ஏகத்துவவாதியும் உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அமைத்து கொண்டோம் என்று சொன்னால் நம்மிடம் இருக்கக்கூடிய சைத்தான் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாளையால் கண்டிப்பான முறையில் அவன் தோல்வியை அடைவான். ஏன்னா அவன் இன்னும் ஏகத்துவவாதிகளை இணை வைப்பின் மூலமாக அவனால் நரகத்திற்கு எடுத்து செல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி இன்னும் பிற விஷயங்கள் மூலமாக தான் அவனை நரகத்திற்கு இழுத்து செல்ல முடியும். இதை குறித்து தான் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கவலைப்பட்டார்கள். என்ன கவலைப்பட்டாங்க? சகாபாக்களை பார்த்து, நீங்கள் இணை வைப்பில் விழுந்து விடுவீர்கள் என்று அச்சம் எனக்கு இல்லை, இன்னும் பிற விஷயங்கள் மூலமாக உங்களுக்குள்ள குழப்பங்கள் ஏற்பட்டு விடுமோ என்று தான் நான் அச்சப்படுகிறேன் என்று அச்சப்பட்டாங்க. அப்போ அந்த வகையில் இன்னும் பிற விஷயங்கள் வரும் பொழுது அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஒரு காலத்தும் சரி அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறிய ஒரு வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்துவிடக்கூடாது சகோதரர்களே. அந்த தொழுகையுடைய விஷயத்தை ரப்புல் ஆலமீன் கட்டளையிட்டிருக்கின்றன, அதை சரியான முறையில் தொழக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதே போன்று ரப்புல் ஆலமீன் இதையெல்லாம் நமக்கு அறாமாக்கி இருக்கின்றானோ அது எக்காரணத்தை கொண்டும் நெருப்பில் இடுவது போல அது ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும், அறாமான காரியங்கள் செய்வதை விட்டு என்பதை குறித்து நாம் முதல் உரையில் பார்த்தோம். இப்பொழுது தற்பொழுது நம்மிலும் மனித என்ற அடிப்படையில் தவறான செயல்கள் இருந்து கொண்டு தான் இருப்போம். அப்படி இருந்து கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் இந்த நிமிஷமே அல்லாஹ்வுடைய கட்டளை மீறி நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்திலிருந்தும் நாம் வெளியேறக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. அதற்கு நம்ம முதல்ல நியத்து எண்ணம் வைக்க வேண்டும். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையா, இன்னமல் அமாலு பின்னியாத், உங்கள் எண்ணங்களின் அடிப்படையில் செயல்கள் அமையும். எப்பொழுது என்னால் வாடகை கொடுக்குற அளவுக்கு என்னால் சம்பாதிக்க முடியாது நம்ம நினச்சிட்டோமோ அல்லாஹ் பார்ப்பான். உன்னோட நியத்து அப்படி இருக்குதா, உன் வருமானத்தை நான் சுருக்கிட்டேன், நீ குத்தகைக்கு லீஸ்லே வட்டியிலே உன்னுடைய வாழ்க்கையை ஓட்டு என்று சொல்லி அல்லாஹ் அப்படியே விட்டுடுவான் சகோதரர்களே. நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ நம்முடைய எண்ணம் தான் முக்கியம். எப்போது என்னால் சிறுக சிறுக சேர்த்து இல்லை மொத்தமாக பணம் கொடுத்து தான் நான் வாகனத்தை வாங்குவேன், இல்லை இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டு ஒரு பழைய வாகனத்தை வாங்குவேன் என்று சொல்லி என்ன நம்மிடம் வருகிறதோ அது கேட்டால் போல இது அறமான காரியங்களிலிருந்து ரப்புல் ஆலமீன் நம்மை விலக செய்வான். ஆகவே இது போன்ற அல்லாஹ்வுடைய கட்டளைகள் பல கட்டளைகள் உள்ளன. அந்த எந்த ஒரு கட்டளையும் மீறக்கூடிய மக்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளாமல் அல்லாஹ்வுடைய கட்டளையை சரியான முறையில் பேணி வாழ்ந்தக்கூடிய மக்களாக ரப்புல் ஆலமீன் நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என துஆ செய்தவனாக என் உரை நிறைவு செய்கிறேன். வாகரதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.